வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் விஷால் அவர்களுடைய ரத்தனம் திரைப்படம் நாளைக்கு நேரடியா தியேட்டர்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆக போகுது. ஹரி இயக்கத்துல விஷால், பிரியா பவானி சங்கர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. நடிகர் கவின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவருடைய அப்கமிங் மூவி குறித்து சொல்லியிருக்கார். கவின் அவர்களுடைய ஸ்டார் திரைப்படம் மே 10 வெளியாக போகுது. கவின் அவர்களுடைய அடுத்த திரைப்படத்துடைய 90% ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தை சதீஷ் அவர்கள் இயக்குறாங்க. அனிருத் இசையமைப்புல இந்த படம் உருவாகுது. இந்த படத்துடைய 10% ஷூட்டிங் மட்டும் பெண்டிங்ல இருக்காருன்னா கவின் அவர்களுடைய 6வது திரைப்படத்துடைய ஷூட்டிங்கும் தொடங்க போறதா கவின் சொல்லியிருக்கார். இந்த திரைப்படத்தை நெல்சன் அவர்கள் தயாரிக்க போறார். நடிகர் சந்தானம் அவர்களுடைய இங்கு நான் தான் கிங்கு திரைப்படத்துடைய ட்ரெய்லர் நாளைக்கு மாலை 5:50 மணிக்கு வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரை கமலஹாசன் வெளியிட போறாங்க. நடிகர் சுதா கங்கராவ் அடுத்தபடியா துருவ விக்ரம வைத்து ஒரு சின்ன பட்ஜெட் திரைப்படம் பண்ண போறதாவும், ஜி பிரகாஷ் இசையமைப்புல இந்த படம் உருவாக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. கூடிய சீக்கிரம் அதிகாரப்பூர்வ அப்டேட்டை படக்குழு வெளியிட போறாங்க. சியான் அவர்களுடைய தங்கலா திரைப்படத்துடைய பின்னணி இசை ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதா ஜி பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்கார். மேலும் சியான் அவர்களுடைய வீரா சூரா வாரா திரைப்படத்துடைய ஷூட்டிங் மதுரையில தொடங்கியிருக்கு. நடிகர் தனுஷ் அவர்களுடைய குபேரன் திரைப்படத்துடைய மும்பை ஷெட்யூல் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறதா படக்குழு தரப்பில் அதிகாரப்பூர்வமா போட்டோவை வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் தற்போது அமரன் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல நடிச்சிட்டு இருக்கார். இந்த படத்துடைய ஹீரோவான முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய 10வது வருட நினைவு அஞ்சலிய முகுந்த் அவர்களுடைய நினைவு இடத்துக்கு போய் சல்யூட் வச்சு மரியாதை செலுத்தியிருக்கார். அதே போல இயக்குனரும் பாத்தீங்கன்னா அவருடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கார். அமரன் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல படக்குழு இருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்தபடியா சிவகார்த்திகேயன் அவருடைய 23வது திரைப்படத்துடைய ஷூட்டிங்ல நடிக்க போறார். இந்த திரைப்படத்துடைய ஒரு 30% ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்துல வில்லனா மலையாள ஆக்டர் பிஜு மோனன் நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்தியன் 2 திரைப்படம் ஜூன் மாதம் நேரடியாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. நிலையில அவருடைய இந்தியன் முதல் பாகத்தை மே மாதம் படக்குழு வெளியிடுற ஐடியால இருக்கிறதும் கூடிய சீக்கிரமா படக்குழு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ அப்டேட்டை வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுடைய கில்லி திரைப்படம் 20 வருடத்துக்கு பிறகு மீண்டும் ரீரிலீஸ் ஆகி 5 நாட்கள்ல வசூல்ல பல சாதனை படிச்சிருக்கு. அந்த வகையில தமிழ்நாட்டுல மட்டும் 5 நாள்ல 12 கோடியும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியும், ஓவர்சீஸ்ல 5 கோடி வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா 5 நாட்கள்ல கில்லி திரைப்படம் 20 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணிருக்கு. இந்திய சினிமாவிலேயே ரீரிலீஸ் ஆகி அதிக வசூல் பண்ண திரைப்படம் அப்படிங்கிற சாதனையை கில்லி திரைப்படம் படிச்சிருக்கு. மேலும் அடுத்த ஒரு வாரத்துக்கு கில்லி திரைப்படத்துக்கு நிறைய தியேட்டர் ஒதுக்கி இருக்கிறதுனால கில்லி திரைப்படம் 40-50 கோடி ரூபாய்க்கு மேல மொத்தமா வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்தின் ஷூட்டிங் மே மாதம் தொடங்க போகுது. மே மாதம் ஃபுல்லா அந்த படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஜூன் ஜூலைல அஜித் அவர்கள் குட் பேட் அக்லி திரைப்படத்துல நடிக்க போறார். இந்த நிலையில இந்த படத்துல தெலுங்குல தற்போது ஹீரோனியா கலக்கிட்டு இருக்க 22 வயதை சேர்ந்த சீலீலா அஜித்துக்கு பேரா நடிக்க போறதாகவும் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையில படக்குழு ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. சீலீலா இன்னும் தமிழ்ல அறிமுகமாகல. குட் பேட் அக்லி திரைப்படத்தின் மூலம் சீலீலா தமிழ்ல அறிமுகமாக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் அஜித் அவர்கள் குட் பேட் அக்லி திரைப்படத்துல 3 கெட்டப்ல நடிக்க போறதும், அதுல இளம் தோற்றத்துல ஜோடியா சீலீலா அஜித்துக்கு பேரா நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. கூடிய சீக்கிரமா அதிகாரப்பூர்வ அப்டேட் படக்குழு தரப்புல இருந்து வெளியிட வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.